வணக்கம். நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி சட்டப்பேரவையில் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பை தளபதி விஜய், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இந்த வாக்கெடுப்பில் யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்றக் கழகம், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி தலைமையிலான அந்த திமுக வாக்களிக்கலை, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அதிமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. ஒரு தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. எடப்பாடி தலைமையிலான அந்த 17 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு அளிக்கலை. அவங்க எதிர்த்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. இந்த சட்டப்பேரவை தேர்தல் நிஜமாகவே கணிக்க முடியாததாக இருந்தது அப்படிங்கிறத யாராலையும் மறுக்க முடியலை. ஆனாலும் சிலர் நிச்சயமாக விஜய் இந்த தேர்தலில் தனிப்பெரும்பான்மை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சரியாக கணிச்சிருந்தாங்க. அதன்படி அவரும் ஒரு தனிப்பெரும்பான்மை மிக்க கட்சியாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் விஜய் தொடர்றாரு. விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த 2 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த 2 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அந்த 2 எம்எல்ஏக்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோடைய அந்த 2 எம்எல்ஏக்கள், இது மட்டும் இல்லாமல் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் இப்போது செயல்படக்கூடிய அந்த அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்களும் இதில் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க. இதனால் விஜய் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சட்டப்பேரவையில் இன்றைக்கி நிரூபிச்சிருக்கிறாரு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. மீண்டும் ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு ஒரு 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தான் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் 140 எம்எல்ஏக்கு மேலே ஆதரவு அவருக்கு கிடச்சிருக்கு. இன்னும் 5 ஆண்டுகள் இந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தொடரும் பட்சத்தில் அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சக்தியாக அவர் விளங்குவார் என்பதில் மாற்று கருத்தில்லை. நன்றி, வணக்கம்.